ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, லைவாக ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு அன்னோன் நம்பருக்கு கால் பண்ணுறேன். தட்ஸ் மீன்ஸ் எனக்கு ஒரு நம்பர் கிடச்சிருக்கு நெட்டில். ஸோ அந்த நம்பருக்கு வந்து நான் கால் பண்ண போகிறேன். ஸோ அந்த நம்பர், அதாவது நீ யாரோ டார்கெட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களோட நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எப்படி சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து அவரோட டீட்டெயில்ஸ் வேணும். அவரோட காண்டாக்ட் நம்பர் தெரியும் எனக்கு. அவரோட ஜிமெயில் ஐடி தெரியாது, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியாது, அவர் என்ன படிச்சிருக்காருன்னு தெரியாது. ஸோ எனக்கு அவரை பற்றி எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் என்கிட்ட காண்டாக்ட் நம்பர் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ அதை வச்சு எப்படி அவரோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லைவாக ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இப்போ நான் வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுறேன். நான் வந்து ஃபேக் ஆப் வந்து நிறைய இருக்குது. ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் கால்ஸ் ஆப்ஸ்ன்னு இருக்கும். அதில் ஏன்னா ஒரு ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கேன். டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேருந்து தான் நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு நம்பர் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ என் ஃபோனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்பீக்கரில் தான் போட போகிறேன். ஸோ நீங்களும் வந்து கேட்டுக்கலாம் நான் என்ன பேசுகிறேன் அப்படின்னு. ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன், அவருக்கு ஒரு கால் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கால் வந்து போகுது. நான் லவுட் ஸ்பீக்கரில் போடுறேன். ஹலோ, வணக்கம் சார். குயிக்கர்லேருந்து கால் பண்ணுறோம் சார். குயிக்கர் சார், ஜாப் என்ன வேகன்சி பார்த்துருந்தீங்களா ஆன்லைனில்? உங்கள் வேகன்சி இருக்குது சார். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஓகே சார். உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி சென்ட் பண்ணுறேன். அந்த மெயில் ஐடியில் உங்களோட ரெஸ்யூம் மட்டும் சென்ட் பண்ண முடியுமா? ஓகே சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு இப்போ ஒரு மெயில் ஐடி வரும் சார், அதுலேருந்து பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, டெம்பரரியாக ஒரு மெயில் ஐடி வேணும். அதாவது ஒரு ஃபேக் மெயில் ஐடி வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ டெம்ப் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா சர்ச் பண்ணலாம். டெம்ப் மெயில்னு சர்ச் பண்ணாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய அவைலபிள் கிடைக்கும், எக்கச்சக்கமாக. ஸோ உங்களுக்கு அதில் எது பெஸ்ட்டுன்னு தோணுதோ அந்த மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்கள். நிறைய இருக்குது மெயில் ஐடிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக் இருக்குது. நான் எது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். கீழே சர்ச் பண்ணிகிட்டே வரேன், நம்மளுக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ மேலேயே ஒன்று இருக்குது, இதையே கிளிக் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன்னே இருந்துச்சு, அதையே கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டெம்ப் மெயில் இருக்குது. டெம்ப் மீன்ஸ் என்னன்னா டெம்பரரி மெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் டெம்பரரியாக. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். தட்ஸ் மீன்ஸ் அவருக்கு வந்து சென்ட் பண்ணிடலாம். சென்ட் பண்ணோடனே அவர் வந்து சென்ட் பண்ணுறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் இருந்தால் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் இன்னும் நம்மளுக்கு எந்த விதமான மெயில்ஸும் வரல. பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் வந்து வந்துடுச்சு நம்மளுக்கு. தெரியுதா உங்களுக்கு? ரெஸ்யூம்னு சொல்லிட்டு ஒன்றத்தை வந்து பின் பண்ணி அமைச்சிருக்காரு. கரெக்டாக சம்திங் ஒரு ஃபைலை வந்து பின் பண்ணி அமைச்சிருக்காரு. தென் வந்து ரெஸ்யூம் போட்டு அமைச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் வாங்கணும். அதை நான் ஓப்பன் பண்ண விரும்பல, ஏன்னா அது வேணாம், நம்மளுக்கு ஓப்பன்லாம் பண்ணி காமிக்க வேணாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கிடலாம். அவங்ககிட்ட பேசி சம்திங் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கலாம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பேசியே ஹேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. இதான் அதுக்கான லைவ் டெமோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது யாருமே இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது ரொம்ப தவறான விஷயம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு வந்து எச்சரிக்கை பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி டெமோ காமிக்கிறோம். பட் ஆனால் நீங்கள் இதை பண்ணி பார்க்காதீங்க. பண்ணி பார்த்து மாட்டிக்கிட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ மெயில் சென்ட் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்களே டீமாக பேசி பண்ணது. ஸோ எங்கள் டீம் மெம்பர்ஸ் தான் எல்லாருமே. நீங்கள் மட்டும் பண்ணீங்களா நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா விபத்தாயிடும். முன்னாடியே நான் சொல்லிக்கிறேன். இந்த நான் பேசுனதும் சரி, என்கிட்ட பேசுனதும் சரி பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ் தான். மெயிலும் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ் தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. தட்ஸ் மீன்ஸ் என்ன, பேங்க்லேருந்து கால் பண்ணுறேன், இதே மாதிரி பேங்க்லேருந்து கால் பண்ணேன் சார், உங்கள் நம்பர் தாங்க, பின் நம்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய போயிட்டுருக்கு. கிரெடிட் கார்டு நம்பர் சொல்லுங்கள், பேங்க் நம்பர் சொல்லுங்கள், ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ராட் வேலைலாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்பாதீங்க. என்னதான் உங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியமாக இருந்தாலும், வேலை ரொம்ப அர்ஜென்ட்டாகவே இருந்தாலுமே, யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா உங்கள் பேர் சொல்லாமல், நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணினா தெரியும், நான் அவரோட பேரே சொல்லியிருக்க மாட்டேன். பேர் கூட சொல்லியிருக்க மாட்டேன். ஜஸ்ட் இங்கே வந்து கால் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவர் வந்து வேலை ரொம்ப அர்ஜென்ட் போல். ஸோ அதனால் அவர் என்ன சொன்னார்னா, ஓகே அனுப்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டார். நான் எங்கேருந்து கால் பண்ணுறேன்னு கேட்கல, அவரோட நேமை நான் சொல்லவே இல்லை ஃபஸ்ட்டு. ஓகேவா? அது மெயின். ஸோ எதுவுமே சொல்லாமல் நான் சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ வேலை அவருக்கு அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட தேவையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. ஓகேவா? எனக்கு எந்த ஒரு தகவலுமே நம்பர் மட்டும் தான் எனக்கு தெரியும். ஓகே, ஒரு வேலை வேணும், வேலை தேடிட்டு இருக்க, நம்பர் மட்டும் தான் தெரியும். இந்த 2 வச்சு தான் நான் பார்த்தீங்கன்னா அவரோட ரெஸ்யூமை சுட்டேன். ரெஸ்யூமில் என்னடா இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஜிமெயில் ஐடி இருக்கும், அட்ரஸ் இருக்கும், பர்சனல் டீட்டெயில்ஸ் நிறையவே இருக்கும். அவர் என்ன படிச்சிருக்காரு, என்ன முடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரைவேசியான ஒன்று. அதை ஓப்பன் பண்ணி நான் காமிக்க விரும்பல. தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வரும் கால்ஸ், வந்து ஃபேக் கால்ஸ் வரும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கால் பண்ணுறேன், அங்கேருந்து கால் பண்ணுறேன், இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு நம்பர் தந்தார், இதே மாதிரி ஜாப் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு கதை கொடுப்பானுங்க. ஓகே, அவங்க டீட்டெயில்ஸை எடுக்கிறதுக்கு என்ன போய் வேணாலும் சொல்லுவானுங்க. ஓகேவா? நம்ம தான் உஷாராக அவேர்னஸாக இருக்கணும். ஓகேவா?
எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்க என்ன பேங்க்கில் என்ன பேங்க் கேளுங்க, அந்த பிரான்ச்சில் நான் பேங்க் வச்சிருக்கீங்களா, அவங்க சொல்கிற பிரான்ச்சில் ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க் வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அது முதல்ல அஃபிஷியலாக வந்து கால் வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒரிஜினல் தானா ட்ரூ கலரில் போட்டு பாருங்கள். இதெல்லாம் பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்க. ஓகே, அவங்க கேட்டாங்க நம்ம கொடுத்தாங்கன்னு இருந்தோன்னா ஹேக் பண்ணிடுவாங்க ஈஸியாக. ஓகேவா? ஸோ கரெக்டாக இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் பண்ணேன். மற்றபடி தப்பான நோக்கத்துக்கு பண்ணது அல்ல. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா எத்திக்கல் ஹேக்கர்ஸ். ஓகே, எத்திக்ஸ் மட்டும் தான் சொல்லி தரணும். இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஓகேவா? யாரும் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கிடைச்சிருக்கும். ஓகே, இனிமேல் நம்ம உஷாராக இருக்கணும் அப்படின்னு, அதுக்காக தான். ஸோ அடுத்த இது பார்க்கலாம்.